நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒருத்தர் தன்னை பணக்காரராகவும் அதே நேரம் தன்னோட பினான்சியல் பொசிஷனை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் தன்னோட வருமானத்துல இருந்து குறைஞ்சது 40% செலவு பண்றாங்க. ஆனா செட்டியார்களோ தன்னோட மொத்த வருமானத்துல 60% தங்களோட தொழிலையே திரும்ப முதலீடு பண்றாங்க. அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இவங்களோட நம்பிக்கை என்னன்னா, பணக்காரன் அப்படிங்கிற விஷயம் மத்தவங்க பாக்குற பார்வையை மாத்துறதுல வரக்கூடியது இல்ல, உண்மையாவே பணக்காரரா நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே உங்ககிட்ட நல்ல மொபைலோ இல்ல நல்ல காரோ இருந்தா மட்டும் நீங்க பணக்காரங்க இல்ல, நீங்க தொழில வளர்ச்சி அடைஞ்சாதான் நீங்க பணக்காரர்களாக முடியும் அப்படின்னு நம்புறாங்க செட்டியாருங்க. எனக்கு ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்கா. அவங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே வசதி படைச்சவங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க கிட்ட கார் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. நானும் வாய் சும்மா இல்லாம, ஏன்டா இவ்வளவு தொழில் பண்றீங்க, உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, ஏன் இது வரைக்கும் ஒரு கார் கூட உங்ககிட்ட இல்லைன்னு அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவனும் ரொம்ப சாதாரணமா அதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிலும் சொன்னான். அதுபோக அதுக்கு அவன் ஒரு விளக்கம் கொடுத்தான் பாருங்க. அதை கேட்கும் போது நமக்கே தலை சுத்திரும். கார் வாங்கினா அதுக்குன்னு வீட்டுல இடம் ஒதுக்கணும் இல்ல ரெடி பண்ணணும், அது தேவையில்லாத செலவு தானே. அதே நேரம் அதை பிரைவேட் பார்க்கிங்ல நிறுத்தினா அதுக்குன்னு தேவையில்லாத வாடகை வேற கொடுக்கணும். அது போக அதுக்கு பெட்ரோல் கேஸ், அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு காரை சர்வீஸ் விட்டா எவ்வளவு செலவாகுன்னு தெரியுமான்னு நம்மளவே திரும்ப கேள்வியும் கேட்டா. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொன்னா. அது என்னன்னா, கார் வாங்குறதுக்கு பதிலா ஒரு பைக் வாங்கினா இதுல 10% கூட செலவு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னா. இதுதான் செட்டியார்களோட மூளை. இதுதான் அவங்க முன்னோர்கள் மூலியமா அவங்களுக்கு வந்திருக்கிற பணத்தின் மீதான பார்வைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு 12 வயசு செட்டியார் வீட்டு பையனுக்கு பிசினஸ் பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட ஒரு MBA படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. அதுபோக இன்னைக்கு வீடியோல செட்டியார்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணக்கூடிய சில சீக்ரெட்டான விஷயங்கள் என்னன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஜெனரேஷனல் விஸ்டம். நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையே என்னன்னா, ரிஸ்க் எடுக்க தயங்குறது இல்ல பயப்படுறது தான் காரணம். எங்க நம்ம யோசிச்சு வச்சிருக்கிற ஐடியா தப்பாக்கிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் தான் இதுக்கு மூல காரணமே. இப்போ ஒரு சாதாரண ஆள் வெறும் சம்பளம் மட்டும் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட 20,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் சம்பளமா மாறுறதுக்கு குறைஞ்சது 20 இருந்து 25 வருஷம் ஆகும். அப்படி இல்ல அதை அடைய முடியாமலே கூட போகலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்ட இடத்துல இருந்து அவங்க பையன் ஆரம்பிப்பா. என்ன, அவனுக்கு கொஞ்சம் அதிகமா பணத்தோட பிளெக்சிபியேஷனுக்கு ஏற்ற மாதிரி 25,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து அவனோட ஜெர்னி ஆரம்பமாகும். அதுவே ஒரு செட்டியார் வீட்டு பையன் 2 லட்சத்தோட அவனோட வருமானத்தை ஆரம்பிச்சு அது 25 லட்சம் ரூபாய் வரை மாத வருமானங்கிறது போகும். இதுக்கு காரணம் அவங்க அப்பாவால ஒரு மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்கப்பட்டு அது அவனுக்கு உதவியும் பண்ணும். அவங்க ஆரம்பத்துல இருந்தே பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறதால அவங்க கீழ இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க வேண்டிய அவசியங்கிறது இல்ல. அவங்களோட ஆரம்ப லெவல தொடவே இப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல 80% பேருக்கு அவங்க வாழ்நாட்கள்ல பாதிய செலவிட்டே ஆகணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செட்டியார்கள் அந்த வாழ்நாள அவங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு செலவழிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான இங்க உண்மையே. நம்பர் 2, எக்ஸலன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணி ஃப்ளோ. நம்ம கிட்ட வர்ற 1 ரூபாயோ இல்ல 1 லட்சம் ரூபாயோ அது எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு வருது இல்ல எப்படி அது நம்ம விட்டு போகுதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க செட்டியாருங்க. அதே போல சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் படுது. இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்க, மொபைல்ல கேம் தான் விளையாடுவாங்க. ஆனா செட்டியார் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட பணம் மற்றும் பிசினஸ் பத்தின விஷயங்கள் அதிக அளவுல பேசப்படுது. அதே நேரம் நம்ம செலவழிக்கிற எந்த ஒரு பணமா இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் செலவு பண்ணணுங்கிற மாதிரியில இருந்து ஒரு பொருளை எங்க விலை கம்மியா கிடைக்குங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க அனுபவ ரீதியாவும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதனால பிசினஸ் அடிப்படையில இருந்தே கத்துக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நம்பர் 3, என்டர்பிரனல் ஸ்பிரிட். செட்டியாருங்க எப்பவுமே தொழில வட்டிக்குன்னு வாங்கி ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அதே நேரம் எந்த ஒரு தொழிலையும் தங்களோட சந்தையினருக்கு பயன்படுற மாதிரி நீண்ட கால வருமானம் தரக்கூடிய தொழில்களா தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே நேரம் வட்டிக்கு வாங்கி போட்டு தொழில் பண்ணும்போது அது தலைகீழா நஷ்டத்துல தான் முடியும். அது இல்லாம செட்டியாருங்க அவ்வளவு சீக்கிரமா தங்களோட பொறுப்பு முழுசையும் தங்களோட பிள்ளைங்க கிட்ட கொடுக்கறதே கிடையாது. இது எல்லாத்தையும் விட தொழிலோட ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து சின்ன சின்ன டீல்கள்ல அவங்களை ஈடுபட வச்சு அதுல அவங்க செயல்பாடு எல்லாத்தையும் பார்த்து தான் முழு பொறுப்பையும் கொடுக்குறாங்க. அப்ப கூட அவங்க முழு கண்காணிப்புலதான் இருக்காங்க அவங்க பசங்க. நம்பர் 4, ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி நெட்வொர்க்ஸ். நீங்க இப்போ ஒரு செட்டியார் கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப அன்போட பேசுவாங்க. அதே நேரம் நீங்க அவங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத வாடிக்கையாளர் மாதிரி உங்களை ஃபீல் பண்ணவும் வைப்பாங்க. இது ஏன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?
இந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும். அது மூலியமா பாத்தீங்கன்னா வியாபாரம் அதிக அளவுல பெருகும். நீங்க இன்னும் 4 பேருக்கு அந்த கடையை அறிமுகப்படுத்துவீங்க. செட்டியாருங்க எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அது மூலியமா புதிய வியாபாரம், கனெக்ஷன் மற்றும் நெட்வொர்க் உருவாகும். இதனால அவங்க தொழில்கள்ல புது வழிகளும் வாய்ப்புகளும் அதிக அளவுல கிடைக்குது. அதே நேரம் செட்டியாருங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா நம்ம மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது தொழில் பண்ணா நண்பர்கள் மற்றும் உறவினர்களால காலவாரப்படுறது அப்படிங்கிறது உறுதிதான். இது எல்லாத்தையும் விட நம்ம ஏதாவது தொழில் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியாவை அவங்க கிட்ட சொன்னா அதுக்கு கண்டிப்பா உதவி பண்ண மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா உறுதியா டிமோட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா செட்டியார்களோ யாராவது ஒருத்தர் அவங்க கம்யூனிட்டியில தொழில வெற்றி பெற்று முன்னேறணும்னா அந்த தொழில் நுணுக்கங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லி அதுக்கு உதவியும் பண்ணுவாங்க. அதே நேரம் யாராவது ஒருத்தர் தொழில நஷ்டமாயிட்டா அவர் அதுல இருந்து மீட்டு அவருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா வேற ஒரு தொழில் வச்சு கொடுத்து அவரை கண்டிப்பா கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கிங் மற்றும் ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது வேற எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் நீங்க கண்டிப்பா நம்பர் 5 நெகோசியேஷன் ஸ்கில். ஒரு செட்டியார் பாத்தீங்கன்னா தன்னோட தொழில் மூலியமா பணம் மட்டும் சம்பாதிக்கல, அதே நேரம் அந்த தொழில் மூலியமா நிறைய பணத்தை மிச்சமும் படுத்துறாரு. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் திறமை தான். இப்போ செட்டியார் ஒருத்தர் ஒரு பழைய கார் ஒண்ணு வாங்க போறாங்கன்னா அதுக்கு இவங்க பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த கார் இல்லைன்னா ஒண்ணு கண்டிப்பா அந்த காரை வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா அதை அவங்க பட்ஜெட் ரேட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் பேசியே அதை பட்ஜெட் ரேட்ல வாங்கிடுவாங்க. நம்பர் 6 கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட். ஒரு சின்ன பழமொழி ஒண்ணு இருக்குது. அது எப்படின்னா ஒரு அப்பா எப்படி தன்னோட பிள்ளைகளை புரிஞ்சு வச்சிருக்காரோ அதை விட அதிகமா செட்டியாருங்க மார்க்கெட்டை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நார்மலா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. இது எதுவுமே புரியாம நாமளோ அதே தொழில பண்ற மத்தவங்களை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சு கடைசியில நஷ்டமாயி தான் கரை ஒதுங்குவோம். இந்த தவிர எப்பவுமே செட்டியாருங்க பண்ணவே மாட்டாங்க. முதல்ல அந்த தொழிலோட பொட்டன்சியலை பார்ப்பாங்க, பின்னாடி அது எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்பாங்க. இது எல்லாம் எப்போ சரியா இருக்கோ அப்போ அந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது வரைக்கும் காத்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தொழில் உள்ளேயே என்ட்ரு ஆவாங்க. நம்பர் 7 லாஜிக்கல் திங்கிங். தொழில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா நெவர் ஹையர் த பீப்புள் ஹூ யூ கேன் நாட் ஃபயர். இதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்த தொடங்கி கொஞ்ச காலத்திலேயே பாத்தீங்கன்னா நஷ்டமும் அடைகிறாங்க. ஆனா இந்த விஷயத்த செட்டியாருங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதால அதை சரியாவும் செயல்படுத்துறாங்க. வியாபாரம் மற்றும் பழக்கம் ரெண்டும் வேற வேறங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சொந்தங்கிறதுக்காக மட்டும் தொழிலை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஒருத்தரை வேலைக்கு தான் கூட வச்சுக்கிட்டு நாளைக்கு அவரால் ஏதாவது பிரச்சனை ஆகும்போது அவரை வேலையை விட்டு எடுத்து எந்த பயனும் இல்லைங்க. கடைசியில மாட்டிக்கிட்டு முழிக்க போறது என்னமோ நாம தான். இந்த விஷயத்துல செட்டியாருங்க ரொம்பவே புத்திசாலிங்க. எப்பவுமே எமோஷனல் மற்றும் பிசினஸ் ரெண்டையுமே பிரிச்சுதான் பார்ப்பாங்க. அதே நேரம் நல்ல தொழில் பண்ணக்கூடிய உறவினர் ஒருத்தர் தொழில நஷ்டம் அடைஞ்சா அவரை கை தூக்கி விட சிறிது கூட தயங்கவே மாட்டாங்க செட்டியார்கள். இந்த முழு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நான் சொன்ன பாயிண்ட்கள்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது 2 தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.